முதல் செமிஃபைனல் மேட்ச் ஐசிசி வடுகப்பட்டி டேக்கிங் ஆன் காட்டுப்புதூர் SM பிரதர்ஸ். படி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. வடுகப்பட்டி 6 ஓவர் மேட்ச் 2 ஓவர் பவர் பிளே 4 பவுலர். ஓப்பனிங் பர்சனா ஜிப்பா கார்த்திக் சைக்கிள் இருக்க போறாங்க. அசோரப்பா காமன் பொருளை போறதுக்கு ஐயப்பன். இந்த பால் மேட்ச்ல லோட்டாஸ் பால ஆல் ஏத்தி வச்சிருக்காங்க. போயிட்டாருங்க, வெளியே புடிச்சுக்கிட்டே வெளில போயிட்டாருங்க. முதல் பால் மேக்ஸிமம் நீங்க லக்கியா 6 போயிடுச்சுங்க. எதிர் போயிடு அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். மேக்ஸிமஸ் டீமுக்கு ஆப்போசிட்டா 67 சேஸ் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் கார்த்தியோட பேட்டிங், பிரசாந்தோட பேட்டிங் எண்ட்ல வந்து ஒரு மேக்ஸிமம் தேவைப்பட்டுச்சு. விண்டோட எடுத்துட்டு போய் இந்த மேட்சுக்குள்ள வந்திருக்காங்க. காட்டுப்புதூர் செகண்ட் பால் லென்த்ல போட்டாரு, கரெக்டா போட்டாரு. வெச்ச ஃபீல்டிங்க்கு பாயிண்ட்டுக்கு போச்சு. பிரசாந்த் இப்ப ஸ்ட்ரைக்ல. தேர்ட் பால் ஸ்லோவரா போட்டாங்க. க்ளோஸ் டு பாடி வச்சு சிங்கிள் மாத்தி கொடுத்துட்டாரு. ஓரளவுக்கு ரன் வந்திருக்கு, 6 வந்திருக்கு. ரொட்டேட் பண்ணி ஓட்டி விட்டாரு. ஒயிட் பால் நினைக்கிறேன். போன பால் டாட் ஸ்டெப் ஓவர்ல போய் விட்டாரு. ஃபிளாஷி ஷாட் எதிர்பார்க்கலாம். went off like a firecracker. கிரவுண்டட் ஷாட். ஒரு குவாலிட்டி பேட்ஸ்மேன் குவாலிட்டி விட்ட காட்டி இருக்காரு. மீண்டும் கவர்ஸ்ல பேட் விட்டுருக்காங்க. பம்ப் எடுத்துருச்சுங்க, தடுக்க முடியலங்க. கார்த்தியையும் தடுக்க முடியல. மீண்டும் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. 6 2 4 வந்திருக்கு. முதல் பால் மூலம் லக்கின்னு சொல்லலாம். மத்த ரெண்டு ரொம்ப குவாலிட்டி கிளாஸ் ஸ்டஃபா காட்டியிருக்காரு கார்த்தி. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் 16. செகண்ட் பாலர் கவி 6 more remaining பவர் பிளேல. முதல் பால் விட்டு தட்டினாருங்க, வேடிக்கை பார்க்க வச்சுட்டாருங்க. ஜாயின்ஸ் த பார்ட்டிங் பிரசாந்த், பவர்ஃபுல் பேட்ஸ்மேன், பவர் ஹவுஸ் பேட்ஸ்மேன். காட்டுப்புதூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆட்டாங்க, விட்டு கிடைக்கும். அவுட் சைட் கேப்ல போயிருக்கு. இது லக்கி. இந்த லக்க தடுக்க முடியுமான்னு பார்த்தா தடுக்க முடியலங்க. நல்லா இருந்தாலும் நல்லா ஃபைனா போயிருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஃபைனா போயிடுச்சு, கேப்ல வேற போயிடுச்சு. லக் இருக்கு, குவாலிட்டி இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. தேர்ட் பால் ஸ்லோவர் ஃப்ளோட்டட் ஒன் டாஸ் பால் லோவா இறங்குச்சு. இதுவும் ஃபாஸ்டா போயிருக்கு. ரேஸ விட்டுறலாம்னு சொல்லுவாங்க. போச்சு, அது கண்டிப்பா பவுண்டரி. ஹேட்ரிக் 4 பதிவு பண்ணிருக்காங்க. இங்க செட்டில் ஆகிறத கவியை கண்டிப்பா ஃபுல்லா அவர் பவரோட வைக்கல. பட் பிளேஸ்மெண்ட் காரணமாக அந்த பால் இழுத்துட்டு போயிடுச்சு. போன பால் ஓவர் ஸ்டெப் பால் அண்ட் சிங்கிள். கார்த்தி ஸ்டிக்ல ஃப்ரீ ஹிட். ஃப்ரீயா பேட் ஓடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு கேட்ச பிடிச்சி பிரயோஜனம் கிடையாது. கேட்சுக்கு போய் ரெடியா இருந்தாங்க. சிங்கிள் மட்டும்தான், பதட்டப்படல. மீண்டும் ஓவர் ஸ்டெப் நோ பால் என்ற கால் கரையோட கரையை அமைச்சிருக்காரு. மிட்டாப்ப விளக்கி வச்சிருந்தாங்க. லெஃப்டி த்ரோ முத்துப்பாண்டிக்கு வரதுக்குள்ள ஓடி எடுக்கப்பட்ட ஒண்ணுங்க. free hit ball with an offer goes for it. Charges over covers 6. அதனாலதான் சொல்றேன் இவர் ரொம்ப குவாலிட்டியான பேட்ஸ்மேன். வித்து கொடுத்த ரொம்ப கெத்தா ஆடிட்டு இருக்காங்க. கார்த்தி மற்றும் பிரசாந்த் ஃப்ரீ ஃப்ளோ வரக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரீ ஹிட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை மிஸ் ஆச்சு, இந்த தடவை மிஸ்ஸே ஆகல. விட்டு தட்டி விளாசி எடுத்துட்டாரு 6 ரன்னுக்கு. வேரியேஷன் கண்டிப்பா ஸ்லோவரா தூக்கி போட்டு ஸ்டிக்கு மேலேயே போட்டாங்க. 2 ஓவர் பவர் பிளே முடியல. ஸ்கோர் 39 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். காட்டுப்புதூர் SM பிரதர்ஸ். ரன் ஃப்ளோ ஸ்டாப் பண்ணணும். விக்கெட் டேக்கிங் ஓவர் தேவை. முத்துப்பாண்டி பக்கம் போயிருக்காங்க. டைம் டு சீ சம் லெஃப்ட் ஆர்ம். இங்க முதல் பால் நல்ல வேரியேஷன். செகண்ட் பால் மீண்டும் புஷ் பண்ணி வெளியே கொண்டு போயிட்டாரு. தேர்ட் பால் கிக்கா வந்திருக்கு. இந்த பந்து வெயிட் பண்ணி கட் பண்ண பார்த்தாரு. கத்துக்கு ஆள் போட்டு வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல உங்களுக்கு கவர்ஸ்ல ஆள் போடாம வச்சிருக்காங்க. வேக்கண்ட் அவுட் வச்சிருக்காங்க. 3 டாட் கவர்ஸ்ல ஆட வைக்கிற மாதிரியே போட்டு டாட் போட்டிருக்காரு. 3 more remaining. பிளாட் அடிச்சாரு. தரையோட போயிருக்கு. லாங் ஆஃப் தடுக்க டைமிங் கிடைக்கல, கொடுக்கல. சிங்கிள் மட்டும்தான். லாஸ்ட் ஓவர் கார்த்தி சைக்கிள் பிளாஷியா பேட்டோட பார்த்தாரு. ஆன் சைடுக்கு போச்சு, ஆஃப் சைடுக்கு போகாம. 1 more 2 over. மீண்டும் வித்து மூவ்மெண்ட் கட்டி ஆட பார்த்து விட்டுட்டாங்க. 2 ரன்ல புடிச்சு போட்டு போயிருக்காருங்க. எதுக்கு கொண்டாங்களோ அந்த எக்கனாமிக்கல் ஓவர் கிடைச்சிருக்கு. பேட்ஸ்மேன் மேல இப்பதான் பிரஷரே தெரியுது. சோ ஃபார் பவுலிங் டீம் தான் பிரஷர்ல இருந்தாங்க. எந்த ஓவர் எதுக்காக கொண்டாங்களோ பெர்ஃபெக்டா பண்ணி கொடுக்கறதுல முத்துப்பாடி ஒரு எக்ஸ்பர்ட். அந்த எக்ஸ்பர்டைஸ காட்டியிருக்காங்க. திருப்பி எடுத்தாரு. பேட்டை விட்டு பார்த்தாங்க. அது கரெக்டா கேப்ல போயிருக்கு. பிரஷரை ஈஸ் அவுட் பண்ற மாதிரி ஒரு பவுண்டரியும் போயிருக்கு. அவங்க டீம் இருக்க பக்கமே ஓட்ட பிரஷர் எல்லாம் ஓடிடுச்சுங்க. அந்த 4 ரன்னோட ஓடியே போயிடுச்சு பிரஷர். நல்ல ஃப்ளோல இருக்க பேட்ஸ்மேன் 2 பேருக்கு நிறைய டாட் விழுந்தா ஒரு ஆன்சைட்டி வரும். எப்படா ஏதோ தப்பு பண்றோம்ட்டு. அந்த தப்பு தெரியாத அளவுக்கு இந்த 4 ஓடிடுச்சு. போன பால் நோ பால் பிளஸ் பவுலிங் சேஞ்ச். செல்வா இந்த ஓவர் கன்னியமன் வந்திருக்காங்க. பேட்டை மீண்டும் தரையோட ஸ்மாஷ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு.
முத்துப்பாண்டி பக்கம் போக ஒரே ரன் மட்டுமே. அரை மாட்டு ஓடி பாக்குறாரு, த்ரோ இன்னும் அடிக்கல. நல்லா குத்தி போட்டாரு, எடுக்க வாழா இருந்துச்சு, அதை வளர்ச்சி அடிச்சு எட்டாடி போயிருக்குங்க. பிரசாந்த் போட்ட டாட்டுக்கு பொழந்து கட்டிட்டாரு அந்த ஆற. அவர் வெயிட் பண்ண அந்த குத்தி போடப்பட்ட பந்து அதுக்குதான் அந்த லைனுக்கு தான் பேக் ஃபுட்ல வெயிட் பண்ணாரு. 10 எறிய விடுறாங்க இங்க காட்டுப்புதூர். கலெக்டர் இன்னிங்ஸ் காத்திருக்கோன்னு தோணுது. மீண்டும் அதே ஷாட்டுக்கான முயற்சி, குத்தி கீழே வந்துச்சு. பாடிக்காவே புஷ் பண்ணணும் தான் போன வரையும் போட்டு பார்த்தாரு. லென்த் முன்னாடி விழுந்துருச்சு, பேட்ல மாட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லரா வந்துட்டாரு. விலக்கி போட்டாரு, குட்டி பேருக்கு கவியால தடுக்க முடியல. அந்த இடத்துல பவுண்டரியை பார்க்க முடியுது. கரெக்டா கவர் பாயிண்ட்ல பவுண்டரி போயிருக்கு. பேக் ஃபுட்ல வெயிட் பண்ணதுக்கு ஃபுல்லா கமிட் ஆகாம நின்னுருக்கு. லெஃப்ட் சைடு கிளியர் பண்ணி நின்னுருக்கு. கவர் பாயிண்ட் அடிக்க முடிஞ்சிருக்கு. பிராவோ அடிக்கிற மாதிரி சாந்திக்கிட்ட வச்சாரு. இறக்கிட்டாருங்க, லெக் ஸ்டம்ப்ல இறக்கிட்டாரு. காலை கொஞ்சம் நகர்த்துறாங்க, அந்த கொஞ்சம் கேப் எனக்கு போதும் காட்டியிருக்காரு. செல்வா ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்திருக்காரு. ஓப்பனிங்ல வந்ததுக்கு ஒரு பிளிஸ்டரிங் நான் பார்க்க முடிஞ்சு. பிரசாந்த் வந்து எப்போதும் பார்க்கக்கூடிய இன்னிங்ஸ் ஒரு நல்ல டீமுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கு. 4 ஓவர்ல ஸ்கோர் 57. மீண்டும் முத்துப்பாண்டி பவுலிங்ல. முதல் பால் கார்த்திகி விடுறாருங்க, பேட்டை கரெக்டா விடுறாரு, வெயிட் பண்ணி விடுறாரு. தரையோட போறப்ப தடுக்க முடிஞ்சான்னு பார்த்தா அங்க ஃபம்பிள், டைமிங் கொடுக்க ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பால் அதே பிச்சுல பால், ஸ்ட்ரெயிட் டு பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்டாப் பண்ணி கொடுக்க பேட் பால். இங்க தேர்ட் பால் விலைக்கு தான் போட போறேன்னு போடுறாரு. எக்ஸ்ட்ரா பேஸ் போட பாக்கல. யோகராஜன் ஸ்ட்ரைக். ஸ்டாப் பண்றதுக்குள்ள பிக்சிங் இங்க. அந்த டாஸ ஒரே கையில விட்டு பார்த்தாரு, அது கைக்கு போக வாய்ப்பு. உட்காந்து புடிச்சுட்டாருங்க. பிரசாந்தை தொடர்ந்து கார்த்தி வெளியே போறாங்க. ஜிம்பா ஆட்டம் இழந்து வெளியே. விக்கெட்டுக்கு போறாங்க காட்டுப்புதூர் ஆல்ரவுண்டர் பிரதாப். 1 ஓவர் மீனிங் ஓவர்ல வந்த உடனே பிக்கா போட்டிருக்காரு. ஓடல வச்சுக்கிட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷன் பீக்கு அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி போட்டு போயிருக்காரு இங்க முத்துப்பாண்டி. 4 ரன் ஓவர், 5 ஓவர் முடிவுல ஸ்கோர் 61. அவங்க எதிர்பார்த்த ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. யோகராஜ் இப்ப ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. ஐயப்பன் அவருக்கான செகண்ட் ஓவர் முதல் பால். விட்டு கொடுக்காதீங்க, விட்டு கொடுத்துட்டீங்க. ரொம்ப விட்டு கொடுக்க போய் வச்சாரு. கரையோட அன்ஸ்டாப்பபிள், ஜஸ்ட் அன்ஸ்டாப்பபிள் தான் சொல்லணும். யோகராஜுக்கு ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. 5 பால் பாக்கி இருக்கு. சோ நேத்து டேவோட எண்ட்ல அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு யோகம் யோகராஜ் கையில இருந்து வந்துச்சு. மேக்ஸிமம் டீமுக்கு ஆப்போசிட்டா விண்டு பண்ண துரோகம் குத்தி போடவும் ஒரு ஹுக் ஷாட் ஒண்ணு பின்னாடி போச்சு. 6ஆ மாறிச்சு. மேட்ச் வின்னிங் ஷாட்டாவும் மாறிச்சு. அது ரெண்டாவது வந்து நல்ல வேகம் போட்டுருக்காரு. நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுக்க, நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுக்க. சிங்கிள் மட்டும்தான். அந்த கவர் பண்ணி அடிக்க ஆள் கிடையாது. விக்கெட் ஏமாந்துட்டாங்க. கோபத்தோட வெளியேறார் யோகராஜ். கவனிச்சிருக்கலாம், கையில வச்சுக்கிட்டு அடிச்ச மாதிரி ஆக்ஷன் போட்டாரு. விக்கெட் துரிதமா வேலை பார்க்க விக்கெட் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 3வது பால் வந்த நியூராஜன் பழனி ஸ்ட்ரெயிட் அவே ஆஃப் த மார்க். அங்க பாட்டம் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி டீப் விக்கெட் போயிருக்கு. கப்பல் ஆஃப் ரன் கிடைக்குதுங்க. முதல் பால் 3 பால் பாக்கி இருக்கு. குத்தி போட்டாரு, குத்தி லெக்கட்ரா போட்டாங்க. ஆஃப் சைட்ல வைக்க முயற்சி. ஆஹா, பிளாட் அடிக்கல. ஓடி எடுக்கப்பட்ட 2. கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி ஓடிட்டாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் மிஸ் பண்ணாங்க. பிடிச்சிருக்கணும், இந்த விக்கெட்டை பிடிச்சிருக்கணும், நல்லா அடிச்சிருக்கணும். பிளாட் அடிக்கல. லாஸ்ட் மோர் ஸ்ட்ரைக்க மாத்த முடியுமா? ஸ்ட்ரைக்க மாத்திருக்காங்க. காட்டுப்புதூர் எதிர்பார்த்தது கடைசி பால்ல பிடிக்க பிரதாப் ஆல்ரவுண்டர் பிரதாப் ஸ்ட்ரைக்ல இருக்கணும்னு அது நடந்திருக்கு. எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்றாங்கன்னு பாப்போம். ஒரு முக்கிய வந்து டார்கெட் டிசைடிங் பாலுக்கு லெஃப்டா திரும்பிட்டாரு. செம்ம ஹைட். இதே ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரன் கிடையாது. அதை எடுத்துக்கிட்டாங்க, கேட்ச புடிச்சுக்கிட்டாங்க. அந்த விக்கெட் எப்ப எடுத்தாங்களோ, யோகராஜோட விக்கெட் எப்ப ரன் அவுட் மூலமா போச்சோ அப்பயே ரன் நல்லா கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 10 ரன் கிட்ட சாலிடா சேவ் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச்ல. ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணிருக்காங்க. செமி ஃபைனல் 1க்கு செட் த டோன். 72 ரன்ஸஸ்க்காக செல்வம் ஸ்ட்ரைக்ல ஓபனிங் பவுலர் பவர் பிளே ஓவர் காமன் பவர் பிளே ஓவருக்கு பழனி சேஸ்ல முதல் பால் குத்தி விட்டு கொடுத்து போட்டாரு. பேட்ல பட்ட மாதிரி இருக்கு. அவங்க ரியாக்ஷன்ல கேட்ச விட்டுருக்காங்க. இதே மாதிரி கேட்ச் டிராப் ஒரு பேட்ஸ்மேன் பிரசாந்துக்கு கொடுத்தாங்க. நல்ல இன்னிங்ஸ் அது கொடுத்தாரு. கிடைச்ச சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. செல்வம் செகண்ட் பால் யாருக்கான முயற்சி ஆள் உள்ள வச்சு போட்டிருக்காங்க. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் என்ற கால். ஒரே வாய்ப்பு கரெக்டா த்ரோ இங்க இருந்து கடிச்சிருந்தா ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. பிளாட்டா த்ரோ அடிக்கல, விலகி வேற போயிருக்கு. ஃப்ரீ பால்
தூக்கி போட்டாரு டாஸ் பால கட்டாசி விட்டாங்கன்னு சொல்லலாம். ஃபீல்டர் இருந்தும் இல்லாட்டியும் அந்த பால் 6 பிகின் ஸ்கொயர்ல சுழட்டி விட டைமிங் அந்த அளவுக்கு லைன் லென்த் விழுவல. கரெக்டா எடுத்து வெளியே அமைச்சிருக்காங்க. பனிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க கொடுத்தத அந்த லைஃப் பே பேக்கா கொடுக்குறாரு பாருங்க. முதல் 6 பதிவு பண்ணி கொடுக்குற செல்வா. மூணாவது பால் பிச் டெலிவரி சறுக்குனாலும் தடுத்து கொடுத்தாரு. பிளாட்டான ஓரத்துக்குள்ள ஓடி எடுக்கப்பட்ட 1 ரிஸ்கா தான் ஓடி இருக்காரு. கண்டிப்பா செல்வம் ஓபனிங் சத்தியமூர்த்தி ஸ்டேக்ல போன பால் ரீபவுண்ட் பால் அடிச்சாருங்க. பிளாட்டா அடிச்சாரு. ஃபாஸ்டா போயிருக்கு. ஜூம் பாஸ் பண்ணி போயிருக்கு கார்த்திய. இந்த மாதிரி ஷாட் கார்த்தி ஆடி பார்த்தோம் முதல் இன்னிங்ஸ்ல. கார்த்தியவே பார்க்க வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பெட் சைடா அடிச்சிட்டாரு. கொஞ்சம் விலக்கி வச்சிருந்தாங்க மிட் ஆஃப். அந்த பவுண்டரியை கிளியர் பண்ண இந்த கேப் ஈஸியா இருந்துச்சு. விட்டு தட்ட முயற்சி லெக்கட்டாட்டம் போட்டாரு. மூமெண்ட் காட்டி ஆட சொன்னாங்க. ஆடி பார்த்தாரு. இப்ப விக்கெட்டை விட்டு போறாங்க. ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தாலும் அடிச்ச பேட்ஸ்மேனை நடக்க வச்சிருக்காரு. 4க்கு அப்புறமா ஆட்டம் இழந்து வெளியே இங்க சத்தியமூர்த்தி ஃபர்ஸ்ட் ஓவர் முடியல. ஸ்கோர் 15. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. ஐசிசி வருகப்பட்டி. மீதமுள்ள 30 பால்ல 57 தேவை. ஒரு 2 பவுலர் 10 ரன்குள்ள எடுத்து பிடிச்சி போட்டாங்கன்னா தான் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய முத்துப்பாண்டியை நிப்பாட்ட முடியும். செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போறதுக்கு யோகராஜ் ரைட்டா மறந்து விக்கெட். முதல் பால் உள்ளாடாரு. ஹுக்கா மாறிச்சு. பேக்வர்ட்ல ஓடி அந்த கேட்ச க்ளோஸ் ரொம்ப க்ளோஸ். பவுண்டரி ஸ்டாப் பண்ணி கொடுக்க ஃபர்ஸ்ட் ஒட்டி போனாரு. டக்குன்னு போனாருங்க. ஹுக்கா ஓடி இருக்காங்க 2. பட் பேக்கப் கரெக்டா போய் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஃபீல்டர். செகண்ட் பால் வேகமா வந்துச்சு. ஆஹா தரையோட போயிருக்கு. விரட்டி பார்த்தா புடிச்சிடலாம். அந்த மாதிரி தடுத்துடலாம் சொல்லும் போது விட்டுட்டாருங்க. தடுக்காம விட்டுட்டாருங்க. இதே மாதிரி பவுண்டரி முதல் இன்னிங்ஸ்ல பார்த்தோம். அந்த லக்கு இப்ப கண்டிப்பா செல்வா பக்கம் இருக்கு. உங்க பக்கம் மட்டும்தான் அந்த லக் இருக்குன்னு இல்ல, இவருக்கு இருக்கு. இப்படி ஸ்டார்ட் ஆன மேட்ச் தான் 70+ டார்கெட்டா கொண்டாச்சு. அதை சேஸ் பண்ணவும் இந்த மாதிரி லக்கி பவுண்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃப் சைட்ல பேட்டோட போய் அது ஆன் சைட்ல போச்சு. மீண்டும் பேக்கப் கால் வந்தாங்க. அதனாலதான் அந்த ஒரு ரன்னோட கட் பண்ணி கொடுக்க முடிஞ்சு. நீ பேட்ஸ் நல்லா ஸ்டேக்ல வேகம் போட்டிருக்காங்க. ஃபுல்லரா போட்டிருக்காங்க. ஏரியா அந்த இடத்துலயே போய் ஆனாரு. லைனை கவர் பண்ண முயற்சி. மீண்டும் அதே ஃபீல்டர் பிளாட்டான த்ரோ ஷார்ப்பான த்ரோ வித் ஆன் ஆஃப் முன்னாடி வந்து பார்த்தாங்க. ஐயோ நல்ல எஃபோர்ட் சரியான எஃபோர்ட். ஃப்ரண்ட்ல விழுந்து பிடிச்சு பார்த்தாரு. கைக்கு பக்கத்துல போச்சு. பட்டுச்சான்னு தெரியல. பிரசாந்த் ஸ்டாப் பண்ணி கொடுத்த ஓடிட்டாங்க. 3 ரன் ஓடிட்டாங்க. பேக்கப் ஒருத்தர் போனாரு. ஃப்ரண்ட்ல முன்னாடி போனது நல்ல விஷயமா இருந்துச்சு. கேட்சுக்கு நான் போறேன். பின்னாடி எனக்கு பேக்கப் நீ வான் பிரசாந்த் போக 1 ரன் சேவ் பண்ண முடிஞ்சாலுமே ஒரு ஒர்த்தான ட்ரை அது ஆக்சுவலா. குயிக்கா வந்திருக்கு. பந்து பிச்சை யூஸ் பண்ணி போட்டாரு. ஏறி போனவர் அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் பேட் டாப் பண்ண இடத்துல போட்டாங்க. இப்ப பாடியில போட்டாங்க. 2 பால் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் 26 ஆடி இருக்காங்க. அடுத்த நிபுணர் ஆல்ரவுண்டர் பிரதாப் போட வந்திருக்காங்க. மீதமுள்ள 24 பந்துல 46 தேவை. முதல் பால் ஓவர் விக்கெட்ல இருந்து விட்டு பார்த்தாரு. பிளாட்டா அடிக்க முயற்சி. கார்த்தி முனைப்பா இருந்தா இந்த கேட்ச் முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுக்கும். அதை எடுத்து கொடுத்துருக்காரு ஜிம்பா. விட்டு தரல ஜிம்பா. தெம்பா வந்து அந்த கேட்ச் எடுக்க செல்வா வெளியே போறாருங்க. நியூபாசன் மோகன் குடிக்கிற முதல் பால் ஃபுல்லரா போட்டிருக்காரு. விலக்கி போடுறது பெட்ரு. பாடி லைனுக்கு வந்தா பந்து எங்கேயோ பறந்துரும். நேற்று மேட்ச்ல சொல்லட்டி பல 6 ஸ்கொயர்ல மேல அடிச்ச பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. நல்லா ஸ்டிக்ல தூக்கி போட்டாரு. டாஸ் பால் ஃபீல்டர் வேடிக்கை தாங்க பார்க்கணும். ஒரு புள்ள போட்டாரு. வேஸ்ட் நோ பால் என்ற கால் பிளஸ் 6 ஓட்டம். அந்த பேட்ஸ்மேன் வந்து பெரிய ஷாட் வரும்னு எதிர்பார்த்தா இந்த பேட்ஸ்மேன் நானும் இருக்கேன் அப்படின்னு நல்லா ஆடி காட்டுறாரு. ஃப்ரீ ஹிட் விட்டாரு. ஃப்ரீயா பேட்டா விட்டாரு. கேட்ச புடிச்சு பிரயோஜனம் கிடையாது. டக்குன்னு த்ரோ அடிக்கணும். கேட்ச புடிச்சு ஸ்லோவா இருக்காங்க. இந்த மாதிரி டைமிங் ரொம்ப குரூஷியலா இருக்கும். அவங்க ஓட ஆரம்பிச்சிருந்தா அது ஒரு மிஸ்ஃபீல்டா மாற கூட வாய்ப்பு இருந்துச்சு. விலக்கி போட்டிருக்காருங்க. குத்தி வெளியே போயிருக்கு பந்து. இந்த பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் கட்டர் போறது ரொம்ப டேஞ்சரு. லாஸ்ட் ஓவர் தரையோட இருக்கு. இந்த கிரவுண்ட் சார்ட் டைமிங் கொடுத்தா 2 மாறும். ஃபாஸ்டான த்ரோ வரல. நாட் அவுட் ஃபாஸ்டா ஓடிட்டாரு. அசுர வேகம் எடுத்து ஓடிருக்காருன்னு சொல்லலாம். அல்ல சேஞ்சிங் ஃபீல்டு ஷார்ட் மிட்டான ஒருத்தர் போட்டு வச்சிருக்காங்க. ஆஃப் சைட்ல பேட்டோட வச்சிருக்காங்க. ஜம்ப் பண்ணி நல்ல ஸ்டாப். கார்த்திகிட்ட இருந்து சிங்கிளோட ஓவர் முடியுது. 3 ஓவர் முடியல. 38 ஆடி இருக்காங்க. ஐசிசி வருகப்பட்டி. அதே 3 ஓவர் பாக்கி இருக்கு. 34 தேவை. ஒரு எக்கனாமிக் ஓவர் இப்பயும் கண்டிப்பா தேவை. அடுத்த நிபுணர் சிவா. முதல் பால் டெலிவரி ரொம்ப வேக்கன்ட்.
ஸ்லோவாச்சு பந்து, அதனால தடுக்க முடிஞ்சுங்க. பெரிய வேக்கண்ட் ஏரியா, தயங்கி ஓடிருக்காங்க. த்ரோ விலகி இருக்கு, யோகராஜையும் தாண்டி போயிருக்கு. 3 ஓடி இருக்காங்க. முதல் பாலே மிக்ஸ்அப்பா இருக்கு, ரொம்ப கன்சியா இருக்கு. பிளாட்டா த்ரோ அடிக்க முடியல அங்க இருந்து. செகண்ட் பால் நல்லா தூக்கி போட்டாரு, ஸ்லோவா தூக்கி போட்டாரு. சர்க்கிள்குள்ள இருக்கும் போது ஓடி எடுக்கப்பட்ட 1 இங்க நல்லா தூக்கி போட்டாரு. ஆஃப் சைடுல தூக்கி போட்டாரு. மிக முக்கியமா யோகராஜ் கேட்டு எடுக்கணும், அந்த கேட்ச பார்த்து எடுக்கணும். அதை விட்டு தரல யோகராஜ். ஒரு மைட்டி விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. மோகன் ஆட்ட வளர்ந்து வெளியே. முக்கியமான விஷயம், பாடியில ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஸ்டிக்ல போட்டா ரொம்ப ராங் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். அவுட் சைட் ஆப்ஷன் தூக்கி போட்டு விக்கெட் அள்ளிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் முத்துப்பாண்டி ஸ்டிக்ல 15ல 30 தேவை. ஸ்லோவரா தூக்கி போட்டாரு. ஸ்ட்ரெயிட்டாவே ஒர்க் பண்ணிருக்காரு. 2க்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. பேக்கப் பால்ல பிளாட்டான த்ரோவும் வரல. முதல் பால் 2 ஓடி இருக்காங்க. பிரஷர் தெரியுது, ஃபீல்டிங் டைம் பிரஷர் தெரியுது. அதுக்கு காரணம் முத்துப்பாண்டி. ஸ்லோவரா தூக்கி போடப்பட்ட பந்து பாடியில பட்டு ஸ்டிக்கு க்ளோஸா இருந்துச்சு. விட்டு தட்டினாரு, தடுக்க வாய்ப்பு இருக்கு. முன்னாடி வந்தாரு, அவருக்கு நல்ல நேரம் கட்டாக்கி அவர் இருக்க பக்கமே போச்சு. புடிச்சாருங்க சிவா. நல்ல ஜம்ப், நல்ல சேவ். 12 பால் பாக்கி இருக்கு, 27 தேவை. 4 ஓவர் முடியல, 45 ஆடி இருக்காங்க. ஐசிசி வருகப்பட்டி வேற கூட யோகராஜ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க, தேர்ட் மேன உள்ள வச்சிருக்காங்க. டீப்ல பாயிண்ட் லால் போட்டு வச்சிருக்காங்க. உள்ள போட்டுருக்காரு, இன்னடா வந்திருக்கு. இன்கமிங் டெலிவரி. செகண்ட் பால் நல்ல ஓடியா இருக்கார். ஒரே ஃபீல்டர் உள்ள வச்சு போட்டாங்க கவர்ஸ்ல. பேக்கப் வந்துடுறாருங்க. அடிக்கல புடிச்சடிக்கல, எல்லாம் ஓடிட்டாரு அந்த ரெண்டுக்கு. மீண்டும் 2 இங்க. முதல் பால் டாட்டுக்கு சேர்த்து ஓடி இருக்காங்க. 10க்கு 25. தேர்ட் பால் வேகம் போட்டிருக்காங்க. நல்ல யாருக்கர் மீண்டும் ஆள் ஏற்றி வச்சதுக்கு போட்டாங்க. தவறு பண்ணக்கூடாது, எந்த வித தவறும் பண்ணி தரல. பேக்கப் 2 பேர் வந்தாங்க. காஷியஸா இருக்காங்க இப்ப கண்டிப்பா. அரௌண்ட் விக்கெட் சீக்கி அண்ட் புடிச்சிட்டாருங்க சிவா. நல்ல பேக் சிவா, நடுக்கிட்டு பிடிச்சாருங்க. ரொம்ப எஃபெக்டிவான ஷாட். அது கைக்கு போச்சு. அதுக்கு அவர் கொடுத்த ரன்னிங் தான் காரணம். கரெக்டா வாட்ச் பண்ணி ஓனாரு. கிராஸ்ல போறப்ப கையில விழுந்திருக்கு, விட்டு தரல. விக்கெட் எடுத்திருக்காரு இங்க யோகராஜ். ஒருங்கில முத்துப்பாண்டிய வச்சு இது வரைக்கும் நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன், ஆங்கரிங் ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் நல்லா வெளியேப்ப ஒரு முக்கிய பந்து, மேட்ச் பால்னு சொல்லலாம். ஓவரோட இறுதி பந்து அதை உள்ள போட்டிருக்காரு. போயிடும், கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணி காட்டிருக்காரு முத்துப்பாண்டி. 23 தேவன் இருக்கும் போது ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த ஒரு பால் உள்ள வந்துட்டாங்க. லாஸ்ட் ஓவர் 6க்கு 17 தேவை. எதிர்பார்த்தபடியே சிவா கிட்ட போயிருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். நேத்து டேல 2 ஓவர் போடுறப்ப அவர் தான் போட்டாரு. முதல் 3 பால் முக்கியமான பால். அந்த 3 பால் இந்த பேட்ஸ்மேன் இங்க வச்சு முத்துப்பாண்டி அண்டன்ல வச்சு போட்டாங்கன்னா கொஞ்சம் பிரஷர் ஈஸியா ஆகும். முதல் பால் தூக்கி போடப்பட்ட பந்து காட்டன் போலுக்கு வாய்ப்பு கிடையாது, அது கேட்சும் கிடையாது. முதல் பால் சிங்கிள் மாத்தி கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். செகண்ட் பால் 5ல 16 ஸ்லோவரா போட்டாரு. நின்னு வந்துச்சு, யோசிக்க வச்சாங்க. காசா போயிட்டு இருக்கு வரைக்கும். தடுக்க வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப். பேக்வர்ட்ல ஓடி அந்த பிளிப்ப போட்டு ஓடி எடுக்கப்பட்ட 2 பால்ல 3 வந்திருக்கு. 14 தேவை 4 பந்துல ஸ்லோவரா தூக்கி போட்டாரு. ஒரு முக்கியமான டாட் குத்தி வெளியே போயிருக்கு பந்து. நல்ல கட்டரை போட்டிருக்காரு. ஒரு குவாலிட்டி பவுலிங் இங்க சிவா கிட்ட இருந்து. சிவா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணப்ப அவருக்கு சரியா எடுக்கல. மேட்ச் ஓவர் போட்டுட்டு இருக்காரு. சோஃபா இருந்து பிடிச்சி போட்டு கொடுத்துருக்காங்க மத்த பவுலர்ஸ் எல்லாருமே. அந்த பிரஷர்ல போட்டுட்டு இருக்காரு. ஏவிடி முத்து ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது 3ல 14 தேவை. ஒரு டாட் போட்டிருக்காருங்க. தூக்கி உள்ள போட்டா இந்த மேட்சை ஜெயிப்பாங்க. டாட் புதிர் ஒரு கரெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா கொடுத்திருக்காங்க சோஃபார். லீகலா தூக்கி உள்ள போட்டாலே பெரிய ஷாட் போனாலுமே இந்த மேட்சை ஜெயிப்பாங்க. போன பால் வைடு. 2ல 13 தேவை. தூக்கி போட்டிருக்காரு. டாட்டா போட்டிருக்காரு. ஏபிடி முத்து வச்சு டாட்டா போட்டிருக்காங்க. ஒரு வைடு போனதுக்கு அப்புறமாவே பிரஷர் இருக்கும் போது டக்குன்னு வந்து பேசினாங்க. தூக்கி உள்ள மட்டும் போடுங்க ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க. அந்த கிளாரிட்டி இங்க ஒர்க் ஆகியிருக்கு. இப்பயும் மேட்சுக்குள்ள வரலாம். எந்த வித இல்லீகல் பால் போட்டக்கூடாது. தூக்கி போட்டா மட்டும் போதும். உடச்சு போட்டாரு. ஐ திங்க் விக்கெட்டுக்கு மேல வருது வந்து ஒயிட் டெலிவரி கொடுக்கல. ஸ்டிக்கு மேல எதிர்பார்த்தபடி காட்டுப்புதூர் எஸ்எம் பிரதர்ஸ் ஸ்ட்ரக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல டீம், பெரிய டீம் ஜெயிச்சிருக்காங்க. நல்ல ஓவர் போட்டிருக்காரு. அண்டர் பிரஷர்ல கை வராது பவுலர்ஸ்க்கு. ஆனா இவர் ஓட்டுக்கு எடுத்திருக்காருங்க. ஒரு கம்ப்ளீட் எஃபர்ட் நேற்று தொடர்ந்து இன்னைக்கும். சில நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர்
LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக